நம்மள ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நீ ஜாலியாக விளையாடலான்னு. அதுவே ஸ்கூலோட கடைசி நாள் 12th லாஸ்ட் எக்ஸாம், உலகமே அழிஞ்ச மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது. அப்போ ஒரு பிளான் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலுமே பிரிக்க முடியாது, காலேஜில் ஒன்றா ஜாயின் பண்ணலாம். அது சிலருக்கு நடக்கும், பலருக்கு நடக்காது. அதே மாதிரி காலேஜ் கடைசி நாளில் இன்னொரு பிளான் பண்ணுவோம், ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யலான்னு. அது எவனுக்குமே நடக்காது. அவன் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவான், இவன் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவான். அதுவும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம்னா, அதுவும் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கர காமெடியாக இருக்கும். அவங்க வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவாங்க. ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரியாது, நாமளும் பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவள் ஒரு கண்ட்ரியில் கல்யாணம் பண்ணி போயிருப்பா, இவ ஒரு கண்ட்ரியில் கல்யாணம் பண்ணி போயிருப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபோனில் தான். கல்யாணமா? என்ன சமையல்? பிரெக்னெண்டா இருக்கியா? குழந்தை பிறந்துருச்சா? ஆண் குழந்தை பெண் குழந்தையா? குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்குற? என் குழந்தை காலையிலேருந்து 4 தடவை கக்க போயிடுச்சு. உன் குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை கக்க போகும்?